நம்ம இலக்கியா இப்போ ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஞ்சலியோட கர்ப்பத்த டெஸ்ட் பண்ண சொல்லி, இப்போ அந்த ஜட்ஜே வந்து இப்போ என்ன சொல்லிட்டாங்க. அதுவும் இப்பவே இன்னைக்கே வந்து இப்போ என்ன செக் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து முடிவு பண்ணி, அஞ்சலிய வந்து இப்போ என்ன இப்போ ஒரு அ அரசு டாக்டர் கிட்ட வந்து இப்போ என்ன கூட்டிட்டு போறாங்க. அந்த ஒரு சந்தோஷத்துலயும், "அஞ்சலி இன்னையோட உன்னோட கதை எல்லாமே முடிஞ்சுச்சு. உனக்கு எத்தன தடவ தான் நான் வார்னிங் குடுக்குறது? நான் வார்னிங் குடுத்து நானே வந்து இப்போ என்ன தேஞ்சு போயிட்டேன்னா பார்த்துக்கோயேன்." அப்படின்ற மாரி வந்து சொல்லி நம்ம இலக்கியா இருந்துட்டு இப்போ அஞ்சலிய நல்லா ஓட்டுன்னு ஓட்டுறது மட்டும் இல்லாம, இன்னையோட நீ கடைசி. கார்த்திக் கூட இருக்கிறதும், ஏன் இங்க வெளிய சுதந்திரமா சுத்துறதே வந்து பார்த்தீங்கன்னா கடைசியா இருக்கும். உன்ன பத்தின ரகசியங்கள் தெரிஞ்சதுக்கு அப்புறமா, கார்த்திக்கே வந்து பார்த்தீங்கன்னா உன்ன அடிச்சு வந்து ஜெயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பிச்சுருவான். அப்படின்ற மாரி வந்து சொல்லி, ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷத்தோட நம்ம இலக்கியா இருந்துட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கௌதம் வந்துட்டு இலக்கியாவ காப்பாத்தவே முடியாதோ! அப்டின்ற மாரி நெனச்சாங்க. ஆனா நம்ம இலக்கியா இருந்துட்டு, நான் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா குற்றத்தையுமே ஒத்துக்கிறேன். ஏன் அஞ்சலியோட வயித்துல குழந்தை இல்ல அப்டின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நான் சொல்லி நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்க. ஒருவேள சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சலியோட வயித்துல குழந்தை இருந்தா, நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா, அவ குழந்தைய கலைக்கிறதுக்கு நெனச்சேன். அப்டின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒத்துக்கிட்டே ஜெயிலுக்கு வந்து போயிடுறேன். அப்டின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கியா வந்து பார்த்தீங்கன்னா, சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. அதே சமயம் அஞ்சலியோட கர்ப்பத்த உடனடியா வந்து பார்த்தீங்கன்னா, டெஸ்ட் பண்ணியே ஆகணும். அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, கோர்ட்ல ஜட்ஜ் இருந்துட்டு தீர்ப்பு வந்து சொல்லிட்டாங்க. இந்த ஒரு தீர்ப்ப கேட்டு இந்த அஞ்சலி பயங்கரமா வந்து பார்த்தீங்கன்னா, அதிர்ச்சியாக ஆரம்பிச்சுர்றா. ஏன்னா, வேற வழி கிடையாது. இந்த அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ சிக்கிக்கிட்டதுலருந்து வந்து பார்த்தீங்கன்னா, தப்பிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா முடியாது. அது மட்டும் இல்லாம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியாவுக்கு சந்தோஷத்த அடக்க முடியல. ஜட்ஜ் மேடம் நீங்க வந்து இப்ப நல்லவங்க. அது மட்டும் இல்லாம வந்து இப்ப நீங்க கரெக்ட்டான நேரத்தில கரெக்ட்டா வந்து இப்ப முடிவு எடுத்திருக்கீங்க. அஞ்சலி கர்ப்பமா இருக்காளா? இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு டெஸ்ட்ல இருந்து உங்களுக்கு நல்லாவே தெரிய வரும். இந்த ஊர் உலகத்துக்கு நான் தப்பு பண்ணனா? இல்லையா? அப்படின்றத வந்து தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுறாங்க. அடுத்ததா வந்து இப்ப போலீஸ்லாம் வந்து இந்த அஞ்சலிய வந்து இப்ப அதாவது ஜெயிலுக்கு அனுப்புற மாரியே வந்து இப்ப இருந்துட்டு இருக்கு. அந்த மாரி தான் வந்து இப்ப இந்த அஞ்சலியோட நிலைமை வந்து ஆயி போயிடுச்சு. இப்போ நேரா வந்து பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டுருக்காங்க. ஒரு பக்கம் இந்த அஞ்சலியும், கார்த்திக்கும் இருந்துட்டு அதாவது அஞ்சலி சைலன்ட்டா நின்னுட்டு இருக்கா. ஏன்னா, அவ பக்கம் நியாயமோ, இல்ல வந்து பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே கர்ப்பமா இருந்தா தான், அவ வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வந்து ஏதாச்சும் பேசுறதுக்கு சான்ஸ் கிடைக்கும். ஆனா, அந்த மாரிலாம் எதுவுமே இல்லாததுனால, அஞ்சலி சைலன்ட்டாவே இருக்கா. கார்த்திக் இருந்துட்டு, இப்போ நம்ம கௌதம் கூடயும், இலக்கியா கூடயும் சண்டை போட்டுருக்காங்க. அதாவது, "உங்க 2 பேரையும் நான் சும்மா விட மாட்டேன். முதல்ல இந்த டெஸ்ட்லாம் முடிஞ்சு என் பொண்டாட்டி வந்து பார்த்தீங்கன்னா, கர்ப்பமா இருக்கான்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ரிசல்ட் வரட்டும். அதுக்கப்புறம் உங்க எல்லாரையுமே நான் வச்சுக்கிறேன் அப்படின்ற மாரி வந்து சொல்லும்போது, "டேய் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, டெஸ்ட் எடுத்து உண்மை என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சுக்கோ. அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா, கர்ப்பமா இல்ல அப்படிங்கிறது தான் உண்மை. அது உனக்கு தெரிய வரும்போது, உன்னோட மனசு எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபீல் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். உன் பொண்டாட்டிய முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, உன்னால புரிஞ்சுக்க முடியல. நீ வந்து இங்க பேசிட்டு இருக்கியாடா" அப்படின்னு சொல்லிட்டு வந்து காரி துப்ப ஆரம்பிச்சுறாங்க. கார்த்திக் அப்படியே திருன்னு முழிக்கிறாங்க. "என்ன அஞ்சலி எதுவுமே பேசாம நின்னுட்டு இருக்க? அப்ப அவங்க சொல்றதெல்லாம் உண்மையா?" அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது, இல்ல கார்த்திக் நான் வந்து பார்த்தீங்கன்னா கர்ப்பமா தான் இருக்கேன்." அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கதறிக்கிட்டு இருக்கான். இப்போ இந்த அஞ்சலிக்கு கடைசி கட்டம் வந்தாச்சு. ஏன்னா, இந்த உண்மை எல்லாமே தெரிய வரும்போது, கண்டிப்பா அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா உயிரோட இருக்க மாட்டா அப்படின்றது மட்டும் கன்ஃபார்மா தெரியுது. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.